கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 144 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் இயேசு என் தயாபரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு தயாபரர். அவர் நமக்கு தயவு செய்கிறவர். அவருடைய கண்களிலே நமக்கு தயை இரக்கம் கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிற நாம் மெய்யாகவே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுகிறார். அவர் தயாபரர், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற, உதவி செய்கிறவர், நமக்கு தயை செய்கிறவர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருமே மறக்க முடியாது. ஆண்டவனுக்கு தயவு பாராட்டினார் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படியாக தான் கடந்து வந்திருக்கோம். யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் ஆகட்டும், நீங்கள் ஆகட்டும், ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்ட நிமித்தமாகத்தான் இம்மட்டும் நிர்மலமாக அதோடு காக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய கண்களே தயவு கிடைத்த நிமித்தமாகத்தான் இம்மட்டும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தந்த ஆசீர்வாதமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசுகிற கர்த்தர் திரும்பவும் சொல்லுகிறாங்க, நான் தயாபரர், நான் உங்களுக்கு தயவு செய்வேன், என் கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஊழியத்தில் சொல்லுவாங்க, நானுமே ஜெபிக்கவே சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு என் குடும்பத்துக்கு தயவு கிடைக்கட்டும் ஐயா, ஊழியம் செய்யும்பட தயவு பாராட்டுங்க அப்படின்னு நான் ஜெபிப்பது உண்டு. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு என் குடும்பத்துக்கு தயவு பாராட்டுங்க, தயை செய்யுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் உங்களுக்கு தயாபரர். இன்றைக்கி என்ன காரியத்தில் என் தயவை எதிர்பார்த்து வந்திருக்கு, நான் உங்களுக்கு தயவு பாராட்டுவேன், நான் தயை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாங்க. பாருங்கள், அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய தயவினாலே என் கொம்பு உயர்த்தப்படும். அப்போ ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கண்ணில் தயவு கிடைத்தாதான் நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டினா தான் நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருடைய வார்த்தை அழகு, என் கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய தயவினால தான் என் கொம்பு உயர்த்தப்படும். சொத்துக்கள் அல்ல, ஆசைகள் அல்ல, எந்த மனுஷனுடைய தயவோ எந்த ஒத்தாசையும் அல்ல, கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினா தான் நம்முடைய கொம்பு உயர்த்தப்படும், நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டினா தான் நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். பாருங்கள், வேதாகமத்தில் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே அன்னாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்னாள் சகோதரிக்கு குழந்தைகள் இல்லை, பெண்ணினாளுக்கோ குழந்தைகள் உண்டு. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்னாளை பெண்ணினால் மனமடிவாக்கினாள் என்று ஆண்டோடைய வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்குது. பலருடைய நிந்தனை பரியாசத்துக்கு மத்தியில் குழந்தை இல்லாத நிமித்தமாக அந்த சகோதரி வேதனைப்பட்டாங்க, அவங்க உள்ள துக்கப்பட்டு இருந்தது. அந்த சகோதரி பாருங்கள், ஆலயத்துக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நான் சுருக்கமாக சொல்ல. பாருங்கள், அந்த சகோதரி ஆலயத்துக்கு வந்தாங்க. வந்த சகோதரி ஆண்டோடைய சமூகத்தில் தான் உள்ளத்தின் பாரங்களெல்லாம் சொல்லி செபிக்கிறாங்க. இன்றைக்கும் மிகவும் கண்ணீர் வடித்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அன்னாளுக்கு தயை பாராட்டின கர்த்தர் இன்றைக்கி உங்களை தயை பாராட்ட போகிறாங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார், கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து என்று சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்ட போகிறாங்க. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரோ அதை நம்ம கவனித்து கொள்வோம். பாருங்கள், அன்னாள் ஆண்டோடைய சமூகத்தை மிகவும் அழுது ஆண்டோடைய சமூகத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாங்க. ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, ஆண்டோடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தில் எதையுமே மறைத்து வைக்கல. அவங்க துக்கம், வேதனை, வியாகுலம், அவங்க உள்ளத்தில் காணப்பட்ட நிந்தனை, நான் இப்படிலாம் நிந்திக்கப்படுகிறேன், நான் இப்படிலாம் பரியாசப்படுகிறேன், எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் வெகு நேரம் எதுவுமே மறைக்கித்து வைக்காதபடி தேவ சமத்தை அவ்வளத்தையும் ஊற்றிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் மேலே வைத்த அன்பு, இயேசு மேலே வைத்த அன்பு, கர்த்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாத்தினால எல்லாத்தையும் பாரம் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எதையும் மறைக்காதபடி ஜெபித்தாங்க. ஜெபித்த சகோதரி எப்படி ஜெபித்தாங்க,
பொருத்தனையோடு ஜெபித்தாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண்மகனை தாருங்க ஆண்டவரே, நான் உங்கள் நாம மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்குறேன். அப்படி பொருத்தனையோடு ஜெபித்தாங்க. இன்றைக்கி அருமையாவில் கர்த்தர் உங்கள் சமூகத்தில் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவன் இந்த நாள் உங்கள் விண்ணப்பங்களை தயவு பாராட்டுவாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்கும். கர்த்தர் என்ன எதிர்பார்க்காங்க? ஆண்டோடைய நாமத்தை ஆண்டவரே பொருத்தனையோடு ஜெபித்த கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் எங்கே போனாலும் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, இன்றைக்கி இவ்வளோதோ நான் நிமிர்ந்து நிற்கிறேன், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதற்கு கர்த்தர் தான் காரணம். கர்த்தர் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, கர்த்தர் தான் நெருக்கத்தை மாற்றினாங்க, கர்த்தர் தான் என் குடும்பத்தை ரட்சித்தாங்க. எனக்கு வேலை இல்லாதபடி இருந்தேனே, எனக்கு வேலைக்குரிய வழியை கர்த்தர் தான் திறந்தாங்க. ஆண்டோடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி பொருத்தனையோடு செபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். இன்றைக்கி அதைத்தான் கர்த்தர் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக சொன்னாங்க. ஆண்டவர் இவ்வளவோ ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்துருக்குறாங்க, நன்மையை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டோடைய நாமத்தை எத்தனை பேர் மகிமைப்படுத்தினோமோ தெரியலை. ஒன்று அறிந்து கொள்ளணும், ஆண்டவர் வார்த்தை என்னை கனம் பண்ணல நானும் கனம் பண்ணுவேன்னு எனக்கு கர்த்தர் சொல்கிறாங்க. ஆண்டவரை கனப்படுத்தணும். இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது. ஒரு நல்ல வீடை கட்டி கொடுத்துருக்காங்களா, வீடு பிரதிஷ்டை வைக்கிறோம், எல்லாரையும் கூப்பிட, நல்ல காரியம். இந்த வீடு ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டை கர்த்தர்களை கட்டி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் தான் குடும்பத்தை ரட்சித்தாங்க. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இந்த வார்த்தை அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியில் வாரும். இந்த அண்ணாளை போல எவ்வளோ நிந்தன பரியாசம் மத்தியில் வாரும். அப்போ இந்த நிந்தன பரியாசம் மத்தியிலும் கர்த்தர் நம்ம தலை நிமிர வைக்கிறாங்களே, ஆண்டவர் தான் என்னை தலை நிமிர வைத்தாங்க. நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கி செபிக்கிறோம், ஆண்டவர் சமயத்தை எனக்கு தயவு பாராட்டுங்க, எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே, செபிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரை எங்கே போனாலும் தகப்பனே உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், இது கர்த்தர் செய்த காரியம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய இரக்கம் என்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபாவையே கர்த்தர் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்க்காங்க. இன்றைக்கி கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல காரியமே அதுதான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாங்க, உங்கள் நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறாங்க, உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறாங்க. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாங்க, பொருத்தனையோடு காத்துரு. என் சமூகத்தில் ஜெபிக்கிற விண்ணப்பத்திற்கு பொருத்தனையோடு காத்துரு. உங்கள் சமூகத்தை நான் ஜெபிக்கிறேன், நீ ஆசீர்வதிக்க போகிறீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறீங்க, நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தேன்னு சொல்லி பொருத்தனையோடு என்னை ஒப்பு கொடுக்குறேன். பொருத்தனையோடு ஆண்டவரை உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்க இந்த நாளில் உங்கள் மத்தியில் அதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறாங்க. பாருங்க, அந்த சகோதரி வெகு நேரம் ஜெபித்தாங்க. ஜெபித்த சகோதரியை பார்த்து ஏலி கூட இவ்வளோ நேரம் விழுந்து கிடக்க பார்த்து மதுவெறினால இருக்காளோன்னு சொல்லி வார்த்தைகள் வருது. அப்போ கூட அந்த சகோதரி சொல்ல, இல்லை, மீதியான கிளேசம் வருத்தத்தினால இவ்வளோ நேரம் நான் விழுந்து கிடக்கிறேன். அப்போ ஏலி சொல்ல, விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் தயவினாலே ஏலியுடைய கண்களை தயவு கிடைக்க செய்தான். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அருமையாக ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. முதல்ல பரியாசமான வார்த்தையை ஏலி சொல்லுகிறாரு, அப்புறம் விண்ணப்பம் கேட்கப்பட்டது சொல்லும்படியாய் கர்த்தர் தயவுக்கு பாராட்டுறாங்க. அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய தயவினாலே பாருங்க, ஏலியுடைய கண்களில் அன்னாளுக்கு தயவு கிடைத்தது. அவள் அதுக்கப்புறமா எழுந்தாள், போஜனம் பண்ணினாள், அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவனுடைய வார்த்தை சொல். அப்போ துக்கத்தை மாற்ற கர்த்தர் ஒருவர் தான். துக்கத்தோடு வந்தாங்க, தாங்க முடியாத வேதனையோடு வந்தாங்க, கதறி அழுதாங்க, ஜெபத்தை நிறுத்தவே முடியாதபடி அழுதாங்க, சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. அதிக நேரம் தன் விண்ணப்பத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. கொட்டி தீர்த்துட்டாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யார்கிட்ட கொட்டி தீக்கனே தெரியலக்கா, வீட்டார்ட்ட சொல்ல முடியாது, மற்றவங்கள சொன்னோம்னா அந்த நியூஸ் பலருக்கு போயிடுது. அதனால் உங்கள்கிட்ட கொட்டி தீர்க்க முடியாமல் வந்திருக்கேன். இல்லை, என்கிட்ட கொட்டி தீர்த்தா உங்களுக்காக நான் ஜெபிக்கலாம், அவ்வளோதான். உங்கள் பாரத்தை மாற்றுற கர்த்தர் ஒருவர் தான், உங்கள் துக்கத்தை மாற்றுற கர்த்தர் ஒருவர் தான், சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஒருவர் தான். அதனால் உங்கள் பாரத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்த்துருங்க. உன் உள்ளத்தில் அந்த பாரத்தை இறக்கி வைத்த அனுபவத்தோடு கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தால் நிரப்பப்படும் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்க்கிற அந்த காரியத்தை நிப்பாட்டாதீங்கன்னு நான் சொல்லுவது, இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்வது உண்டு. அருமையானே, அப்படி துக்கத்தோடு போன அந்த அண்ணாள் அப்புறம் துக்கமுகமாக இருக்கலை.
அப்போ ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைத்த நிமித்தமாய் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கும்படியாய், அந்த வேதனையை மாற்றும்படியாய் கர்த்தர் பாருங்க தயவு பாராட்டி ஆண்டோட வார்த்தை அழகு. அப்புறம் அவள் துக்கப்படவே துக்கமாக இருக்கலை. இன்னும் கூட பார்க்கலாம், அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதனால் அருமையாக சொல்கிறாங்க, கர்த்தருக்குள் என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி வாசித்தோம்ல 89வது சங்கீதம் 17, கர்த்தருடைய தயவினாலே என் கொம்பு உயர்த்தப்படும். அப்போ அந்நாளே சொல்லுகிறாங்க, ஆண்டவுடைய தயவுனால என் துக்கம் மாறினது மாத்திரமல்ல, என் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேவன் இன்னைக்கு உங்கள் கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காரியம், நீங்கள் ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம், கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், வெகு நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்காங்க. பொருத்தனையோடு ஜெபி. இன்றைக்கி ஆண்டவரை எங்கே போனாலும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உங்கள் நாமம் மகிமைக்கென்று வாழ்வேன். இந்த பாடு, உபத்திரம், போராட்டம், நிந்தனைக்கு மத்தியில் உங்கள் சம்பத்தை விழுந்து கிடக்கிறேன்னா, ஆண்டவர் இனி உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அப்படிப்பட்ட பொருத்தனையோடு செபிங்க. கர்த்தருடைய சமத்தை அன்னாள் பொருத்தனையோடு செபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அன்னாளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினான். இன்றைக்கி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைக்கும். பாருங்கள், உங்கள் விசுவாசம் பலப்படும்படியாக ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். தூத்துக்குடி போகிற வழியில் வசவபுரம் பக்கத்தில் ஆழிக்குடின்னு சொல்லி ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்துக்காக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அங்கே ஊழியத்துக்கு போவேன். என் கூட ஜெபக்குள்ள சகோதரி அழைத்து கொண்டு போவேன். அப்படி பாருங்கள், அங்கே போன இடத்துல ஒரு சகோதரனையும் சகோதரியும் சந்திக்கும்படியான கிருபையை கர்த்தர். அந்த சகோதரன் பேர் அந்தோணி. இப்போ அங்கே தான் இருக்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் ஜெபிக்க வந்தாங்க. எதுக்கு ஜெபிக்க வந்தாங்கன்னா, குழந்தை இல்லை, எத்தனையோ வருஷம் ஆகிட்டு எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அப்போ அவங்க தாயார் சொன்னாங்க, என் மகனுக்கு திருமணத்துக்கு முன்பாக அவன் பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனதில் இடுப்புக்கு கீழே எல்லா பகுதியும் நொறுங்கி போயிட்டு, அவ்வளோ சேதப்பட்டு போயிட்டு, எலும்பில் சேதம், சதையில் சேதம், இப்படி பிழைக்கவே மாட்டான்ற நிலமையில தான் அவனை ஹாஸ்பிட்டலில் அழுது ஜெபித்தான். கர்த்தர் கிருபையாய் அவனுடைய ஜீவனை கர்த்தர் பாதுகாத்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்களா, அந்த அந்தோணியை பார்த்து என்ன சொன்னாங்களா, உனக்கு இடுப்புக்கு கீழே இருக்க எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால் நீ திருமணம் முடிக்க வேண்டாம், ஏன்னா உனக்கு குழந்தை பாக்கியம், குடும்ப வாழ்க்கை உனக்கு கிடையாது அப்படி மருத்துவர் அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, சரி அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிப்போமேன்னு சொல்லி அவங்க திருமணம் முடிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தை தீர்மானித்து ஜெபித்தான். அப்போ வந்து ஜெபித்துட்டு தான் போனாங்க. ஆண்டவர் கிருபையாய் அந்த மகனுக்கு ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகளை கர்த்தர் கொடுத்தாங்க. ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிற அருமையான ஒரு மகளை கர்த்தர் கொடுத்தாங்க. அவங்க திருமணம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிட்டு பாருங்க, அவங்க குழந்தை பாக்கியல. ஏன்னா மருத்துவரே அதான் சொல்லிட்டாங்க, உங்கள் உறுப்புகள் செயல்படாது, உங்கள் குடும்ப வாழ்க்கை கிடையாது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வராது, அதனால் நீங்கள் திருமணம் முடிக்காமல் இருங்க, அதான் நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் மகன் தண்ணியை திருப்பது நல்லதுன்னு சொல்லி அவங்க தாயார் ஜெபித்தாங்க. திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஒரு மணமகளை கர்த்தர் கொண்டு வந்தாங்க பாருங்க. அப்போ அந்த 2 பேரும் வந்து ஜெபிக்க வந்தாங்க. அந்த ஆழிக்குடியில் ஒரு ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தில் அந்தோணி எல்லா மைக்கு வைக்கிறா, எல்லா காரியத்தையும் தன்னுடைய உத்தியோகத்துக்கு மத்தியில் எல்லாத்தையும் கவனிப்பார். அந்த அருமையான மக நல்லா பாடுவா, ஜெபம் நடத்துவா, ஆலய காரியங்களை ரொம்ப உற்சாகமாய் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஒரு மகளும் கூட. நான் அந்த ஆலயத்துக்கு போன சமயம் 2 பேரும் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டோட ஊழியத்தை செய்கிறோம் ஆண்டி, ஆனால் பாருங்கள் கிராமன்றனால எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி பல காரியங்களை எங்களை ஒதுக்கிடுறாங்க. அப்போ அந்த அந்தோணி சொன்னார், இந்த கிராம பஞ்சாயத்தில் நானும் ஒரு முக்கியமான ஒரு நபர், என்கிட்ட எல்லா காரியத்தையும் கேட்பாங்க, ஆனால் ஒரு நல்ல காரியம் வரும்பொழுது என் காது கேட்க சொல்லுவாங்க, அவனுக்கு குழந்தை இல்லாதவன் அவனை தள்ளி விட்டுருங்க, அவன் இப்போ இருக்கட்டும், மற்றவங்களை கூப்பிடுவாங்க, என் காது கேட்க சொல்லுவாங்க ஆண்டி. ரொம்ப வேதனைப்பட்டான். ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போனால் அவள் குழந்தை இல்லாதவ வேண்டாம் அப்படி எங்கள் காது கேட்க சொல்லுவாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆண்டவர்களுக்கு ஒரு தயவு பாராட்டட்டும், கிருபை பாராட்டட்டும், நீங்கள் செவிங்க ஆண்டி. நான் அன்றைக்கி அந்த ஆழிக்குடி ஆலயத்துக்கு போன பார்த்து செவிக்க முடியாது வந்திருந்தாங்க. அப்போ எனக்குமே தெரியும் அந்த தம்பியுடைய சிக்னஸ் தெரியும், அவங்க விபத்தில் ஆகப்பட்டதெல்லாம் தெரியும். ஆனாலும் அந்த அந்தோடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் தயவு பாராட்டினா எனக்கு கட்டாயம் கிடைக்குமே, ஆண்டவர் கண்ணில் தயவு கிடைச்சிட்டு அப்போ இதே வார்த்தையை சொன்னாங்க, ஆண்டவர் தயவுள்ள தேவன் தானே,
அவர் கண்ணில் தயவு கிடச்சிச்சுன்னா போதுமே. நான் அந்த வார்த்தையை சொல்லியே ஜெபித்தேன். ஆண்டவர் சமத்தை அந்த ஆலயத்தில் வைத்து அந்தோனிக்கும் அந்த மனைவியும் சேர்த்து வைத்து, ஆண்டவரே நீ தயாபரர், உங்கள் கண்ணில் தயவு கிடச்சிச்சா அந்த மகளை, இந்த கிராமமே இயேசுதான் மெய்யான தேவன், அவரை போல தேவன் வேறு இல்லைன்னு சொல்லும்படி அவங்க நாம அந்த கிராமத்தில் உயர்த்தப்படுமே. ஏன்னா கிராமம் முழுது எத்தனையோ வருஷங்களாக அவங்க குழந்தைகளை அவங்களை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆலயத்தில் 2 பேரும் மும்முரமாக எல்லா காரியத்தையும் பார்ப்பேன். யார் நிந்தித்தாலும் யார் பரியாசம் பண்ணாலும் ஊழியத்தின் காரியம் ஆலயத்தின் காரியத்தை ஒதுக்கி வைக்கவே மாட்டாங்க. அதை சொல்லியே ஜெபித்தேன். இந்த நிந்தனைக்கு மத்தியில் ஆண்டவங்க ஆலயத்தில் விழுந்து கிடக்கிறாங்களே, உங்கள் பாதமே தஞ்சம் இந்த மக காத்திருக்கா. எவ்வளோ நிந்தனை, எவ்வளோ பரியாசம். ஊருக்குள்ளே ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியல. ஆண்டவரை உங்கள் கண்களில் தயவு கிடச்சிட்டா போதுமே. நீங்கள் இந்த குடும்பத்துக்கு தயை பாராட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த மகளோடு கூட இணைந்து ஜெபிக்க முடியாத ஜெபாவியை கத்தக்கூடாது. முட்டைக்கப்பட்ட உள்ளத்தோடு 3 பேரும் நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை பாருங்கள். கர்த்தர் அதுக்கப்புறம் 2-3 மாதங்கள் கற்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து கர்த்தர் இந்த நாளில் அந்தோனியும் மனைவியும் மகனையும் கர்த்தர் சாட்சியாக கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. கிராமத்தில் உள்ளவங்க ஆச்சரியப்படுகிறாங்க, இப்படி ஒரு தெய்வம் உண்டா? ஏன்னா அந்த கிராமத்தாக தான் எத்தனையோ ஆண்டுகளாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் உண்ட நிலைமை தெரியும். அதே இடத்துல தானே விபத்துக்குள்ளானது எல்லாம் தெரியும். ஆனாலும் இன்னைக்கு அந்த கிராமத்தில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம். இந்த அருமையான சகோதரி, ஆண்டவரே உங்கள் கண்களில் தயவு கிடைச்சா போதுமே. இன்னைக்கு அந்த கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாங்க. தயவு பாராட்டுற கர்த்தர் தான் உங்கள்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்கள், இப்போ அந்த நியூஸ் அந்த டாக்டருக்கெலாம் தெரியும், ஆச்சரியப்படுகிறாங்க. உன் தெய்வம் பெரிய தெய்வம்ப்பா, நீ கும்பிட்ட தெய்வம் உன்னை கைவிடலை அப்படி சொல்லும்படியாய் கர்த்தர் தலை நிமிர வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, இனிமேல் எங்கே எழும்ப போகிறோம், இனிமேல் எங்கே விமோச்சனம், இனிமேல் எங்கே ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நந்தோனிக்கும் குடும்பத்துக்கு அப்படித்தானே? இல்லவே இல்லை, சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த குடும்பத்துக்கு அந்தோனிக்கும் மனைவிக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது நிமித்தமாக இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் கர்த்தரோட ஆண்மகனை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தி இன்னைக்கு இருக்கிறாங்க. மருத்துவர்லாம் சொன்னாங்களே, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லும்படியாய் பொருத்தனையோடு செபித்தாங்க. அந்த சகோதரி அப்படியே ஆழ்ந்து செபிப்பாங்க. நான் பொருத்தனையோடு செபிக்கிறேன், எங்கே போனாலும் சாட்சி சொல்லுவேன். பொருத்தனையே கர்த்தர் கன பண்ணினாங்க. இன்றைக்கும் மறுபடியும் சொல்கிறாங்க, என் அன்பான சகோதரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தில் இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே பொருத்தனையோடு செபிக்கிறேன், நான் உங்கள் நாமத்தை நாங்கள் குடும்பமாக மகிமைப்படுத்துவோம், நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லுவேன், உங்கள் நாமம் மகிமைக்கென்று வாழ்வோம். அந்த பொருத்தனையோடு செபிங்க. கர்த்தாவே எங்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் என்று ஆண்டவர் சமத்தை செபித்து கொண்டிருங்க. கர்த்தர் தயாபரராய் கடந்து வருவார். உங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் கண்களில் தயவு கிடைக்கும். கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. உங்களை கர்த்தர் மகிழச் செய்வாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது. நம்ம இருந்த வண்ணமாய் நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்கள் மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இன்னைக்கு ஆண்டவரே தயாபரரா எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உங்கள் கண்களில் தயவு கிடைத்து கர்த்தர் தயை பாராட்டினா இந்த சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தாவே நீங்கள் இறங்கி வந்து செயலாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியான இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஐயா. அது மாத்திரமல்ல, உங்க சமூகத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் என்னென்ன நன்மை எதிர்பார்க்கிறாங்களோ பொருத்தனையோடு செபிக்கக்கூடிய ஜெபாவியை தாருங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்து, எங்க போனாலும் கர்த்தாவே உங்க நாமத்தை உயர்த்துவேன் என்று உங்க நாம மகிமைக்கென்று பொருத்தனையோடு ஆண்டவரை செபிக்கக்கூடிய கிருபையை தாருங்க ராஜா. அப்படியா அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அந்த பொருத்தனையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து சாட்சியா நிறுத்துற தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே தயவு பாராட்டுகிற கர்த்தருடைய கண்களை தயவை கிடைத்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தர் தகவனை கிருபை பாராட்டுகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்க நாம மகிமைப்பட போற கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்படியா ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு இன்னும் காத்துருங்க. உங்கள் கண்ணில் தயவு கிடைத்தா போதும், ஆண்டவரை அர்ப்பணித்துருங்க. உங்கள் நாவு சொல், நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.